أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் உற்றார் உறவினர்கள் சஹாபா தோழர்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் குறிப்பாக நம் அத்துணை பேர்கள் மீதும் என்றும் நலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய ஹுத்பா பேருரையின் தலைப்பு ரமதான் மாதத்தின் நோன்பு நமக்கு ஏற்படுத்திய நன்மைகள். ஒரு 10 நன்மைகள். ரமதானுடைய நோன்பு நமக்கு இப்படியான ஒரு 10 நன்மைகளை தந்திருக்க வேண்டும். இந்த ஹுத்பாவில் அந்த 10 அம்சங்களையும் நமக்கு தந்திருக்கிறதா என்ற ஒரு சுய பரிசோதனையை நாம் செய்து கொள்வோம். முதல்ல நாம் நோற்று நோன்பு நமக்கு தக்குவா என்கிற பயிற்சியை கொடுத்திருக்க வேண்டும். அது அல்லாஹ் வாக்களிக்கிறான். குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது, உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்கு தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக மாற வேண்டும் என்ற நோக்கம்தான் நோன்புடைய நோக்கம். எனவே நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மாறுதல், அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறதா? ஏற்பட்டிருக்க வேண்டும். இது ஒரு முதல் நன்மை. தக்வா நமக்கு ஏற்படுவதற்குண்டான எல்லா வகையான வலிமையும் சக்தியும் ஆற்றலும் நோன்புக்கு இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லஅல்லக்கும் தத்தகூன், அல்லாஹ் சொல்கிறான், இறையச்சம் ஏற்பட வேண்டும் என்கிற நோக்கம்தான். எனவே அவ்வளவு வலிமையும் ஆற்றலும் இந்த நோன்புக்கு இருக்கிறது. அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். 5 புலன்களை அடக்கிற வலிமை தக்குவாவுக்கு இருக்கிறது. தக்குவா எனக்கு கிடைத்து விட்டது என்பதனுடைய சாட்சி என்னவென்றால், 5 புலன்களையும் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நான் பயன்படுத்துகிறேனா, அவைகளை தவறாக பயன்படுத்துகிறேனா என்பதை கண்டறிய ஒரு வாய்ப்பு தக்குவா இருக்குதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளலாம். எனவே நோன்பு அப்படிப்பட்ட ஒரு பங்களிப்பை நமக்கு செய்திருக்க வேண்டும். தக்வா ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் மனிதன் அந்த சமூகத்திலேயே ஒரு மாற்றம் அடைந்தவனாக மாறிவிடுவான்.
அவன் தனி மனிதன் மாற்றம் மட்டுமல்ல, குடும்பத்தில் ஒரு பெரிய மாறுதலை உருவாக்குவான், சமூகத்தில் ஒரு மாறுதலை உருவாக்குவான். ஒரு தனி மனிதனின் மாற்றமே சமூகத்தின் மாற்றம். அது தக்வாவின் மூலமாகத்தான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அந்த தக்வாவை இந்த நோன்பு நமக்கு வழங்கியிருக்க வேண்டும். அருமையானவர்களே, தக்வாவால் ஏற்படுகிற மாற்றங்கள், அந்த தக்வா ஒரு பெரிய சமூகத்தையே மாற்றி அமைத்திருக்கு. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் அதற்கு பெரிய எடுத்துக்காட்டு. அவர்கள் அதிகம் தக்வா உடையவர்களாக இருந்தார்கள். அதனால தான் அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் வலிமை இருந்தது. தக்வா உடையவர்களுடைய வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது. தக்வா உடையவர்களுடைய அந்த சிந்தனைக்கு சக்தி இருக்கிறது. வார்த்தைக்கு மட்டுமல்ல, சிந்தனைக்கும் அந்த சக்தி இருக்கிறது. காரணம், அவர்கள் இஸ்லாம் என்கிற வட்டத்தை விட்டு அவர்கள் சிந்திக்க மாட்டார். இது மிக முக்கியமானது. இன்னைக்கு தவறான சிந்தனைகள் தான் நம்மை தவறான வழிக்கு கொண்டு போய் செலுத்துகின்றன. எனவே நம்முடைய சிந்தனை சரியாக இருக்க வேண்டுமானால் தக்வாவுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். அந்த தக்வாவை இந்த நோன்பு கண்டிப்பாக கொடுத்திருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். முதல்ல ஈமான், ஈமானுக்கு பிறகு தக்வா. யாரு ஈமான் கொண்டு தக்வா உடையவர்களா ஆகிவிட்டால் அல்லாஹ் என்ன பயன்லாம் இருக்குன்னு சொல்றான் பாருங்க. லஹுமுல் புஷ்ரா, அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்து இருக்கிறது, நற்செய்தி இருக்கிறது. என்ன நற்செய்தி? ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা. இந்த உலகத்திலும் நற்செய்தி, ஆখিরাத்திலும் நற்செய்தி. இது வெறுமன வாக்குறுதி அல்ல, அரசியல்வாதிகள் சொல்கிற வாக்குறுதி அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அரசியல்வாதிகள் சொல்கிற மாதிரி உண்டான வாக்குறுதி அல்ல. லா தப்தீல லிகலிமாத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தையில் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளில் எந்த மாற்றமும் இல்லை. அல்லாஹ் சொன்னதுதான். இந்த உலகத்திலும் ஆখিরাத்திலும் அவருக்கு நற்செய்தி இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அதோட முடிக்கல. ذَلِكَ هُوَ الْفَوْزُ الْعَظِيمُ. இதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே தக்வாவின் மூலமாகத்தான் ஒரு பெரிய வெற்றியை, ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ذَلِكَ هُوَ الْفَوْزُ الْعَظِيمُ என்று அல்லாஹ் முடிக்கிறான். எனவே முதல்ல இந்த நோன்பு தக்வா என்கிற பயனை, பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. கற்றுக் கொடுத்திருக்குதா இல்லையா? தனி மனிதர் ஒவ்வொருவர்களும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இது ஒன்று. இரண்டாவது, இந்த நோன்பு நஃப்ஸுல் அம்மாரா, நம்முடைய நஃப்ஸு என்னைக்குமே தப்பான வழியவே, அது தப்பான வழியின் பக்கமே அழைத்து செல்கிறது. அதுக்கு தான் நஃப்ஸ் அம்மாரா. அம்மாரத்தும் பிஸ்ஸு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாகவும் அல்லது அல்லாஹ் சொல்வதாகவும் இப்படி ரெண்டு கருத்து பட குர்ஆனுடைய வசனத்தை பார்க்கும். எனவே அம்மாரத்து நஃப்ஸ் என்பது, நஃப்ஸுல் அம்மாரா என்பது, அது தப்பான வழியின் பக்கம் ஒவ்வொரு மனிதனையும் அழைத்து கொண்டு இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் தப்பின் பக்கமே இழுத்து செல்லக்கூடியதாக இருக்கு. தப்பான பாதையிலேயே செல்ல நஃப்ஸ் துடித்து கொண்டிருக்கிறது. இந்த நஃப்ஸ் அம்மாரா என்கிற தப்பின் பக்கம் அழைத்து செல்கிற ஆத்மாவை, மனோ இச்சையை உடைத்தெறியக்கூடிய ஆற்றல் நோன்புக்கு இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு மனுஷனுக்கு நஃப்ஸ் அம்மாரா இருக்குது. தப்பான வழியின் பக்கம் ரெண்டு வழி இருக்கிறது, நல்ல வழி, தப்பான வழி. பெரும்பகுதி நம்முடைய நஃப்ஸ் தப்பான வழியின் பக்கமே அழைத்து கொண்டிருக்கிறது. இந்த தப்பான வழியின் பக்கம் அழைக்கிற நஃப்ஸை உடைக்கிற ஆற்றல் நோன்புக்கு மட்டும்தான் இருக்கிறது. கஸ்ர் ஷஹ்வா என்று சொல்வார். அவனுடைய மனோ இச்சையை உடைக்கிறது. ஷைத்தானுக்கு நெருக்கடியை கொடுக்கிறது. ஷைத்தானுக்கு நெருக்கடி கொடுத்து விட்டாலே நம்முடைய நஃப்ஸை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம். ஏனென்றால் நஃப்ஸை வழி நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பை ஷைத்தான் எடுத்துக்கொள்கிறான். அவ்வப்போது அவனுடைய சிந்தனைக்கு நாம் அகப்பட்டு விடுகிறோம். அவனுடைய சூழ்ச்சியில், கைது ஷைத்தானில் நாம் மாட்டி விடுகிறோம். ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் அகப்பட்டு விடுகிறோம். எனவே தான் மனோ இச்சை சொல்கிற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோம். அதனால தான் நஃப்ஸ் அம்மாரா ஏற்படுகிறது. எனவே அவைகளை உடைத்தெறிகிற ஆற்றல் நோன்புக்கு இருக்கிறது. எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
அஸௌமு ஜுன்னா, நோன்பு ஒரு பெரிய கேடயமாக இருக்கிறது. அந்த கேடயம் தவறிலிருந்து மக்களை தடுக்கக்கூடிய கேடயம், நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயம். ஒரு அரபு கவிஞன் இப்படி சொல்கிறான், அஸௌமு ஜுன்னத்து அக்வா மினன் நாரி வஸ்ஸௌமு ஹிஸ்னு லிமன் யக்ஷா மினன் நாரி வஸ்ஸௌமு சித்ரு லிஅஹ்லில் கைரி குல்லிஹிம் அல் ஹாயிஃபீன மினல் அவ்ஸாரி வல் ஆரி என்று படிக்கிறான். என்ன சொல்கிறான்? அஸௌமு ஜுன்னா, நோன்பு என்பது ஒரு கேடயம். அக்வா மினன் நார், நரகத்திலிருந்து சமூகத்தை பாதுகாக்கிற கேடயமாக இருக்கிறது நோன்பு. வஸ்ஸௌமு ஹிஸ்ன், நோன்பு என்பது ஒரு பாதுகாப்பான கோட்டை. லிமன் யக்ஷா மினன் நார், நரகத்தை யார் பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பான கேடயம், கோட்டையாக இருக்கிறது. வஸ்ஸௌமு சித்ர், நோன்பு என்பது ஒரு பாதுகாப்பான ஒரு அம்சம். யாருக்கு தெரியுமா? அஹ்லில் கைரி குல்லிஹிம், எல்லா நன்மைகள் செய்யக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் அது பாதுகாப்பாக இருக்கிறது. எதிலிருந்து தெரியுமா? மினல் அவ்ஸார் வல் ஆர், பாவங்களில் இருந்தும் குறைகளில் இருந்தும், குற்றம் குறைகளை செய்திடாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒன்றாக நோன்பு இருக்கிறது என்று படிக்கிறார். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸௌமு ஜுன்னா, நோன்பு என்பது ஒரு கேடயம். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு இந்த நோன்புக்கு இருக்கிற நஃப்ஸ் அம்மாராவிலிருந்து பாதுகாப்பு நோன்பு மூலமாக அந்த மனிதன் பெறுகிறான். மூன்றாவது அம்சம், இந்த நோன்பு சபுர் என்கிற பொறுமையை, சகிப்புத்தன்மையை, நமக்கு ஏற்படுகிற நெருக்கடியில் ஈமானை இழந்திடாத ஒரு பொறுமையை இந்த நோன்பு வழங்கியிருக்க. இது மூன்றாவது அம்சம். இதெல்லாம் நமக்கு நடந்திருக்கிறதான்னு நாம் ஒவ்வொருவர்களும் சுய பரிசோதனை செய்து கொள்ளும். அப்படி நடந்திருந்தா மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ், நம்முடைய நோன்பு சரியான நோன்பாக இருந்திருக்கிறது. எனவே நோன்பு பொறுமை, சகிப்புத்தன்மை, தர்க்குல் மஹ்பூபா என்று சொல்வார். ஆசைப்பட்டதையெல்லாம் அடைய வேண்டும் என்கிற நிலையிலிருந்து மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ளுதல். என்ன நவ்ஸ் இருக்குது பாருங்க, அது ஒவ்வொரு நேரத்திலும் அது விரும்பி இதையெல்லாம் அடைய தூண்டி கொண்டிருக்கிறது. தர்க்குல் மஹ்பூபா, இந்த நோன்பு ஆசைப்பட்டதை அடைகிறதிலிருந்து தடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. ஆசைப்பட்டதை அடையாமல் தடுப்பதற்கு சபுர் தேவைப்படுகிறது, பொறுமை தேவைப்படுகிறது. எனக்கு ஒரு விஷயத்தின் மீது ஆசை இருக்கிறது, அதை நான் சாப்பிட்டாக வேண்டும், அல்லது உடுத்தாக வேண்டும், அல்லது அனுபவித்தாக வேண்டும் என்கிற எண்ணம் வருகிற பொழுது, இல்லை, நஃப்ஸை பொறுத்துக்கொள், நீ பொறுத்துக்கொள், அல்லாஹ் தடுத்திருக்கிறான். நான் செய்யாமல் அவைகளிலிருந்து என்னை காத்து கொண்டால் உனக்கு இதை விட சிறந்ததை அல்லாஹ் தருவான். பொறுத்துக்கொள், பொறுமையாக இருந்து கொள், அதை நீ தாங்கிக் கொள், அவைகளை விட்டு விடு. ஆத்மாவே தவறின் பக்கம் சென்று விடாதே. நஃப்ஸுல் முத்மஇன்னாவா இரு. யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா ஃபதுகுலி ஃபி இபாதி வதுகுலி ஜன்னதி. முத்மஇன்னா, அமைதி பெற்ற ஆத்மா, தன்னுடைய ஆசைகளை எல்லாம் அடக்கி ஒரு முகப்படுத்துகிற ஒரு நிலையை இந்த பொறுமை உருவாக்குகிறது. பொறுமை மூன்று வகையான பொறுமை. சப்ர் அலா தாஅத்தில்லா, அன் மஆசில்லா, அலா கதா இல்லா என்று மூன்று வகையா பிரிப்பார். பொறுமை, நாம் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடப்பதில் பொறுமை. அதுக்கும் ஒரு பொறுமை வேணும். நான் இறைவனை வணங்குறேன்னா கொஞ்சம் கூட சூறா ஓதுனோடனே நமக்கு எரிச்சல் வருது பாருங்க. இது நான் அல்லாஹ்வை வணங்குவதில் என்னை பொறுமை இழக்க செய்து விட்டு, ஒரு 2 நிமிஷம் நல்ல விஷயங்களை கேட்கிற பொழுது பொறுமை இழந்து விடுகிறோம் பாருங்கள். கொஞ்ச நேரம் ஆயிட்டு தான் என்கிற ஒரு நிலை வருது பாருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள், அதான் அல்லாஹ் தாஅத் இல்லாமாங்க, அல்லாஹுடைய அந்த வழிபாடு செய்வதில் நான் பொறுத்து கொள்ளுதல், இது ஒன்று. இரண்டாவது பொறுமை, தவறு செய்வதிலிருந்து பொறுத்து கொள்ளுதல். தவறு செய்ய தூண்டுகிறது, அதை விட்டு விலகி நான் பொறுத்துக் கொள்கிறேன், மறுமையில் அல்லாஹ் எனக்கு இதை விட சிறந்ததை தருவாடேன். அல்லது மூன்றாவதாக, அல்லாஹுடைய சோதனை வருகிற பொழுது தாங்கிக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது. இந்த பொறுமையை நோன்பு கொடுத்திருக்க வேண்டும். இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், அல்லாஹ் சொல்கிறான். பொறுமையாக இருந்தார்களே அவர்கள்
கூலிகள் எந்தவித கணக்கில்லாத கூலியை பெற்றுக் கொள்வார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுக்கிறான். எனவே நோன்பு பொறுமையை நமக்கு மிகப்பெரிய பாடமாக பயனாக கற்றுத் தந்திருக்கிறது. அப்படி தந்திருக்க வேண்டும். நாலாவதாக, நோன்பு ஷைத்தானை அடக்கிற ஆற்றலை அல்லாஹ் நோன்புக்கு கொடுத்திருக்கிறான். இர்ஹாம் என்று சொல்வார்கள். ஷைத்தானுடைய மூக்கை உடைக்கிற ஒரு வேலை இந்த நோன்புக்கு இருக்கு. அல்லாஹ் மலக்குகள்கிட்ட சொல்லுவான், அடியார்கள் செய்திட்ட இபாதத்துக்களை அல்லாஹ் தன்னுடைய மலக்குகளை அழைத்து சொல்கிறான், பாருங்கள் என்னோட அடியார்கள், எனக்காக வேண்டி அவர்கள் நான் சொன்ன ஒரு வார்த்தை நோன்பு வை என்று சொன்னேன், அவர்கள் தாகத்தை அடக்கியிருக்கிறார், தங்களுடைய ஆத்மாவை கட்டுப்படுத்தி இருக்கிறார், தங்களுக்கு தாகம் ஏற்பட்டும் கூட அதை அவர்கள் செய்யாமல் தடுத்திருக்கிறார்கள். என்னுடைய அடியார்கள் செய்கிற இபாதத்தை பாருங்கள் என்று மலக்குகள்கிட்ட அல்லாஹ் சந்தோஷப்பட்டு சொல்கிற அந்த வாய்ப்பு இருக்கிறது. இது ஷைத்தானுக்கு மிகப்பெரிய எரிச்சலை உருவாக்குகிறது. ஷைத்தானுடைய மூக்கு உடபடுகிறது. அதுக்கு சொல்வாங்க கஹரு ஷைத்தான். ஷைத்தானை அடக்கிற ஒரு தன்மை இந்த நோன்புக்கு இருக்கிறது. அல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை இந்த அடியார்கள் முழுமையாக கட்டுப்பட்டு விட்டார்களே, தன்னுடைய ஆசைகளை எல்லாம் அடக்கி கொண்டார்களே. எத்துணை ஆசைகள்! உணவை ருசி ருசியாக சாப்பிட வேண்டும் என்கிற ஆசையோடு அவனுடைய துடித்துக் கொண்டிருக்கிறது. மிக வெப்பமான காலகட்டத்தில் பலரசங்களையும் குளிர்பானங்களையும் குடிக்க வேண்டும் என்று அவனுடைய நாக்கு துடித்துக் கொண்டிருக்கிறது. அவனுடைய ஆசை அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது. ஒரே கட்டுப்பாடு, நோன்பு வையுங்க என்று ரப்பு சொல்லிட்டான். அதை கேட்டு இதாத்து செய்து விட்டார். இது ஷைத்தானை அடக்கிற ஒரு தன்மை. இப்னு ரஜப் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் தலை சிறந்த அறிஞர். அவங்க நஃப்ஸை பற்றி நிறைய பேசி கிதாபுகள் எழுதியிருக்கிறார். அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷைத்தான் ஆதமுடைய மகனின் இரத்த நாணங்களில் ஓடக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். யஜ்ரி மஜ்ரத்தம், எங்கெல்லாம் ரத்தம் ஓடுது அங்கெல்லாம் ஷைத்தான் உள்ள நுழைஞ்சி மனிதர்களை கெடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நோன்பின் மூலமாக ஷைத்தானை கட்டுப்படுத்தி தேக்க நிலையை உருவாக்க, ஓட முடியாம தடுக்கப்படுகிறான். அந்த ஹதீஸ் அவங்க அவ்வளவு தூரத்துக்கு புரிஞ்சிருக்கிறான். ஷைத்தானால் ஓட முடியல. அவனுக்கு மனுஷனுடைய ஆத்மாவை போய் குடைந்து அவனை தப்பான வழிக்கு அழைத்து செல்வதற்கு ஷைத்தான் முடியாமல் தோத்து போகிறான். நோன்புக்கு அவ்வளவு குவத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நோன்புக்கு அவ்வளவு பெரிய சக்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எனவே ஷைத்தானுடைய ஓட்டம் அங்கு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி அவனுடைய ஓட்டத்திற்கு மிகப்பெரிய தடை ஏற்பட்டு விடுகிறது. தேக்க நிலையில் இருக்கிறான். இது நோன்புக்கு இந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இது நாலாவது அம்சம். அப்ப ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இருந்து அவன் அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஷைத்தான் இரத்த நாணங்களில் ஓட முடியாமல் அவன் தேக்க நிலைக்கு அவன் தடுக்கப்பட்டு விடுகிறான் நோன்பின் மூலமாக என்று இருக்குமானால், நமக்கு உள்ளத்தில் ஏற்படுகிற வசாவிசி ஷைத்தான்கிற ஷைத்தானிய வசாவிசுகள், தப்பான சிந்தனைகள், அவைகளிலிருந்து பாதுகாக்கப்படுகிறோம் என்ற அர்த்தம். அப்போ முழுமையாக ஒரு கட்டுப்பட்டவனாக மாறிவிடுகிறான். ஐந்தாவது கிடைக்கிற பயன், அல்லாஹுடைய நிஅமத்தை, அருள் கொடைகளை நினைத்து பார்க்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற பரக்கத், வேண்டிய உணவுகளை சாப்பிடுகிறோம், வகை வகையான குளிர்பானங்களை குடிக்கிறோம். எனவே நமக்கு தாகத்தினுடைய சிரமம் தெரிவதில்லை, பசியினுடைய கொடுமை நமக்கு புரிவதில்லை. அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய நிஅமத்தின் ஆற்றலை, அவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறான் என்று அந்த நிஅமத்தை கூட நம்ம நினைத்து பார்ப்பதில்லை. எவ்வளவு பெரிய நிஅமத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒவ்வொரு இடங்கள்ல நடக்கிற நிலையை பார்க்கிற பொழுது எத்தனை பேர்கள் உணவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். எனக்கு அல்லாஹ் வகையான உணவை சாப்பிடுகிற ஆற்றலை தந்திருக்கிறார். எனவே அந்த உணவின் நிஅமத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் தெரியுமா? நான் அந்த வகையா சாப்பிடுறேன், நிஅமத்து மேல எனக்கு பெரிய ஒரு புரிதல் இல்லாமல் ஆகிவிடுது. ஆனா ஒரு மாத காலம் நோன்பு இருக்கிற பொழுதுதான் நமக்கு ஏற்படுகிற பசி
நமக்கு ஏற்படுகிற தாகம் அல்லாஹ் எனக்கு வழங்குற அந்த உணவினுடைய நியமத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அல்லாஹ் எவ்வளவு பெரிய நியமத்தை செய்திருக்கிறான். இந்த உணவுக்குத்தானே, இந்த கவலை உணவுக்குத்தானே சமூகம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சிறிய கவலை உணவுக்காக வேண்டிதானே எவ்வளவு பெரிய விஷயங்களை மாய்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி இருந்தும் உணவு கிடைக்காமல் கஷ்டப்படுகிற மக்களை பார்க்கிறோமே. அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பெரிய உணவுகளை தந்திருக்கிறானே, அதனுடைய அருமையை நான் புரிந்து கொள்கிற வாய்ப்பு, அல்லாஹுடைய நியமத்தை நான் விளங்கிக் கொள்கிற அந்த எண்ணம், அந்த நிலை நோன்பின் மூலமாக எனக்கு ஏற்படுகிறது. இது 5வது நமக்கு கிடைக்கிற பயன். 6வதாக நோன்பின் மூலமாக நமக்கு கிடைக்கிற பயன் என்னன்னா இஹ்சான். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஏழைகள், அனாதைகள், அதே போன்று வறியவர்கள், வறுமையில் வாடக்கூடியவர்கள், நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள், இறை பணியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் என்னால் ஏண்டதை நான் கொடுக்க வேண்டும் என்கிற சிந்தனை ரமதானுடைய காலத்தில் மற்ற காலத்தை விட நமக்கு அதிகம் ஏற்படுது. குறைவாக சம்பாதிக்கிறவன் கூட ரமதான்ல ஒரு சிறிய தர்மம் செய்து கொள்வோமே என்கிற எண்ணம் அவருக்கு வருகிறது. நான் 1 ரூபாய் தர்மம் கொடுத்தா அல்லாஹ் 1க்கு 10ஆக, 10ஆக, 100ஆக, 200ஆக, 1000ஆக அதற்கு நன்மை கொடுக்கிறான். நான் கொடுக்கிற தொகையை அல்லாஹ் பார்ப்பது இல்லை, என்னுடைய எண்ணத்தை பார்க்கிறான். இந்த செய்திகள் எல்லாம் அவனுக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை உருவாக்கி விடுகிறது. அஜாயிபு சதகா, உலமாக்கள் எழுதுறாங்க, அஜாயிபு சதகா, தர்மம் செய்வதால் ஏற்படுகிற நன்மையை பார்க்கிற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. அஜாயிப் அப்படிங்கிறார். எவ்வளவு அல்லாஹ் தந்தது, நான் எங்கிருந்தோ நான் கொடுக்கவில்லை, என் ரப்பு எனக்கு தந்திருக்கிறான். அதிலிருந்து ஒரு சிறிய, மிக மிக சிறிய பகுதியை நான் கொடுக்கிறேன். அதற்கு அல்லாஹ் எனக்கு திருப்பி தருகிற கூலி பல மடங்கு தருகிறான். எனவே ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த செய்தியை தான் சொல்றாங்க, அஜாயிபு சதகா. சதக்காவில் கிடைக்கிற நன்மை மிகப்பெரிய ஆச்சரியத்தில் ஆழ்த்தி விடுகிறது. அல்லாஹ் தருகிறான், அவன் தந்ததை கொடுக்க சொல்லுகிறான், நான் கொடுக்கிறேன். அதுக்கு எனக்கு தருகிற பிரதிபலிப்பு மிக பெருசாக இருக்கிறது. ஏனென்றால் என்னுடைய எண்ண ஓட்டங்களை பார்த்து கூலி தருகிறான். நம்மெல்லாம் அப்படி செய்ய முடியாது. செயல்பாட்டின் ஓட்டத்தை பார்த்து கூலி கொடுப்போம், அது கூட சரியா கொடுக்க மாட்டோம். ஆனா அல்லாஹ் நம்முடைய எண்ண ஓட்டங்களை பார்த்து கூலி தருகிறான். இவனுடைய செயல்பாடு பிரச்சனை இல்லை, இவனுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது, இவனுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கிறது, அதற்கு தகுந்த கூலியை தருகிறான். எனவே இஹ்சான் செய்வதை வலியுறுத்துகிற, நல்லுபகாரம் செய்வதை வலியுறுத்துகிற ஒரு தன்மை நோன்பு அந்த பாடத்தை கொடுத்திருக்கு. நோன்பு காலங்களிலே சிறிய தர்மமாவது கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை நோன்பு தூண்டியது பாருங்க. நீங்க பாருங்க, எவ்வளவு பெரிய கஞ்சனாக இருந்தாலும் சரி, நோன்பு நேரத்தில் ஒரு சிறிய தர்மம் கொடுப்போம். குறைஞ்சபட்சம் நோன்பாளி நோன்பு திறக்கும் போது ஒரு கஞ்சிக்கு ஏதாவது ஒரு சின்ன வகையை, என்னுடைய பங்களிப்பு, ஒரு பேரித்தம்பளத்தை வாங்கி கொடுத்து, அல்லது யாராவது நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு சிறிய உதவி, அதையெல்லாம் தாண்டி குறைந்தபட்சம் யாராவது கொடுக்கிறதை வாங்கி அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தல், இந்த உதவியை கூட நம்ம செய்யறதுக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்கிறோமே, அதுதான் இந்த நோன்பு நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பயனாக, ஒரு பெரிய மாற்றமாக இருக்கிறது. எனவே நோன்பு இப்படிப்பட்ட உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை தூண்டுகிறது, அதற்குண்டான வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தருகிறது. இது 6வது அம்சம். 7வதாக நோன்பு நமக்கு கொடுத்த பயன்களில் ஒன்று சமத்துவம், சகோதரத்துவம். சொல்லுவாங்க இஜ்திமா, வஹ்தா, ஒருமைப்படுத்துதல், அனைவர்களும் சமமாக்குதல். அது என்ன அப்படி நோன்புல அப்படி என்ன சமமாக்குதல் இருக்கிறது? ஒரே நேரத்தில் அனைவர்களும் சஹர் செய்தல். நான் பெரிய ஆளு, மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறேன், நான் ஊரை ஆண்டு கொண்டிருக்கிறேன், ஊர் எனது கையில் இருக்கிறது, நாட்டை ஆளுகிற மன்னராக இருக்கிறேன், எனவே கொஞ்சம் முன்னாடியே அல்லது கொஞ்சம் பின்னாடி சஹரி செய்து கொள்ளலாம் என்கிற வாய்ப்பு இருக்கிறதா? அவர் பெரிய ஆளுங்க, லேட்டா கூட சஹரி செஞ்சுக்கலாம், சொல்ல முடியாது. ஒரு நிகழ்ச்சிக்கு வருவது தாமதமாக கூட வரலாம், பெரியவங்க தாமதமா தான் வரணுங்கிறது தான் இன்னைக்கு உள்ள மரியாதை. அது சரியா தப்பா ரெண்டாவது, அந்த விமர்சனத்துக்குள் போகவில்லை, சுட்டி காட்டுவதற்காக சொல்கிறேன். அப்போ
இங்க அப்படி அல்ல. ஒரே நேரத்தில் சஹரை முடிக்க வேண்டுமானால் அத்துணை பேர்களும் முடித்தாக வேண்டும். ரப்பிடத்தில் சஹர் செய்யக்கூடிய அந்த வக்த் அனைவர்களுக்கும் சமமாக இருக்கிறது. அவர் பெரியவர், அவர் மன்னராக இருக்கலாம், அல்லது உலகத்தையே ஆளக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கலாம், திறமை உள்ளவராக இருக்கலாம், சிறப்புக்குரியவராக இருக்கலாம், ஆற்றல் உள்ளவராக இருக்கலாம், செல்வாக்குடையவராக இருக்கலாம், பொருளாதாரத்தில் உச்சத்தை அடைந்திருக்கலாம். நீ எப்படி இருந்தாலும் சரி, இந்த ஏழை, இந்த இழிவானவன் அல்லது பொருளாதாரத்தில் கீழ்த்தளத்தில் இருக்கிறவன், நீ நினைக்கிற அளவில் உண்டான நிலையை அடையாதவன், அவனும் நீனும் ஒரே நேரத்தில் தான் சஹரை முடிக்க வேண்டும். நோன்பை திறப்பதாக இருந்தாலும் சரி, பெரிய ஒரு முன்னாடியே வந்துட்டார், கொஞ்சம் நோன்பு திறந்துட்டு போட்டும், அவருக்கு நிறைய வேலை இருக்கும், கொடுத்து அனுப்பி விடுவோம், அந்த பேச்சுக்கு இடமில்லை. எப்போ நோன்பு திறக்க வேண்டும் என்று வருகிறதோ அந்த நேரத்தில் அனைவர்களும் சமமாக இருந்துதான் நோன்பை திறக்கக்கூடிய நேரமும் இவருக்கும் அவருக்கும், சிறந்தவருக்கும் அதே மாதிரி தாழ்ந்தவருக்கும் ஒரே மாதிரி தான். ஆட்சி பொறுப்பில் இருப்பவருக்கும் அடிமையாக இருப்பவருக்கும் ஒரே நேரம்தான். இந்த சமத்துவத்தை, இபாதத்தில் சமத்துவத்தை நோன்பு திறப்பதிலும் நோன்பை பிடிப்பதிலும் நம்முடைய மார்க்கம், குறிப்பாக நோன்பு அப்படிப்பட்ட ஒரு சமத்துவத்தை, ஒரு சகோதரத்துவத்தை கொடுக்கிறது. இதில் ஏற்றத்தாழ்வுக்கு கிஞ்சிட்டும் இடமில்லை என்பதை ஆணித்தரமாக நோன்பு வலியுறுத்துகிறது. அப்ப இப்படிப்பட்ட வாய்ப்பு நோன்பில இருக்கிறது. எனவே அருமையானவர்களே, நோன்பு இந்த பாடங்களை எல்லாம், இந்த பயிற்சியெல்லாம் நமக்கு கொடுத்திருந்தால் நம்முடைய நோன்பு பயனுள்ள நோன்பாக இருந்திருக்கிற, நோன்பின் மூலமாக மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட மாற்றத்தை நாம் அனைவர்களுக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ ஸஹாபிஹி வ ஜுந்தில்லாஹ் அம்மா பஅத். அன்பான சகோதரர்களே, 8வதாக நோன்பின் மூலமாக நமக்கு கிடைக்கிற பயன், அல்லாஹ்வை வணக்க வழிபாடு செய்வதிலும் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதிலும், திலாவத்துல் குர்ஆன், நல்லமல்கள், அதே மாதிரி இப்படிப்பட்ட அமாலு சாலிஹாத்துகள், சுன்னத்தான அமல்கள், இவைகளை செய்வதில் ஒரு ஆர்வம் எடுத்துக்கொள்ளுது. மற்ற நேரத்தில் நமக்கு குர்ஆன் ஓதுவதில் ஓதுவோம், ஆனால் நான் ஓதுறவங்களை சொல்றேன், குர்ஆன் ஓதுவாங்க, மிஞ்சி போனால் ஒரு ஜுஸு அப்படிங்கிற மாதிரி நம்ம வைத்துக் கொள்வோம். ஆனால் ரமதான் காலத்தில் அப்படி அல்ல, கூடுதல் ஓத வேண்டும். அதே மாதிரி மற்ற காலங்களில் இபாதத்துகளில் ஒரு சிறிய அளவு செய்து கொள்வோம், இபாதத்து செய்வோம், பெரிய அளவு இருக்காது. ரமதான்ல பெரிய அளவு இபாதத்து செய்வோம். அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்துவதில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வோம், நிறைய துஆ செய்வோம். மற்ற நேரத்தில் செய்தாலும் கூட ரமதான்ல அதுல ஆர்வம் எடுத்துக்கொள்வோம். கியாமுல் லைல் மற்ற நேரங்கள்ல சில நேரங்கள்ல நம்ம இரவு நேரத்தில் விட்டுட்டாலும் ரமதானுடைய காலங்களில் விடக்கூடாது என்கிற அந்த விடாமுயற்சியும் பிடிவாதமும், இப்படி இபாதத்து செய்வதில் ஆர்வம் ஏற்படுத்திய மாதம், அது நமக்கு பயனை ஏற்படுத்த வேண்டும். ரமதானுக்கு பிறகும் அது தொடருதல். நோன்பு பிடிக்கிறோம், ரமதானுக்கு பிறகும் 6 நோன்பு தொடுதல். இபாதத்து செய்தோம், ரமதானுக்கு பிறகு அந்த இபாதத்து தொடுதல். குர்ஆன் ஓதினோம், ரமதானுக்கு பிறகும் தொடருதல் என்கிற இப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதில் ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றத்தை, ஒரு பயனை நோன்பு நமக்கு ஏற்படுத்தி இருக்க வேண்டும். இது 8வதாக. 9வதாக, நோன்பு காலத்தில் நமக்கு ஏற்பட்ட அழுகைகள், குர்ஆனை ஓதும் போது நம்மளை அறியாமல் அழுகை, திலாவத்தை ஓதுகிற பொழுது அதாவுடைய வேதனைகள் நம்முடைய கண்களை குளமாக்கி இருக்க வேண்டும். நம்முடைய இதயத்தில் ஒரு கசிவு ஏற்பட்டிருக்க வேண்டும். காசியாவில் இருந்து விடுதலை, நம்முடைய இதயம் சுருங்கி போகிற இருக்கிற அந்த இதயம் அல்லாஹுடைய அந்த வேதனை, ரஹ்மத், ஆற்றல், சிந்தனை, இவைகளின் மூலமாக என்னுடைய கல்வை விரிவடை செய்தல். தராவீஹ் தொழுகையில எத்தனை பேர்கள் சுஜூதிலே அழுது இருக்கிறார்? ஏன் அழுதார்கள்? அல்லாஹ் நிறைய பாவம் செஞ்சிட்டா, என் பாவத்தை உன்னை தவிர மன்னிப்பதற்கு எவரும் இல்லை, நீ மன்னிக்காவிட்டால் ஆகிரத்தில் நான் மோசம் அடைந்து விடுவேன். இந்த சுஜூதில கடந்து எத்தனை தடவை அழுது இருக்கிறோம். இப்படி என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வர செய்த ஒரு அற்புதமான மாதம் ரமதான். அந்த மாதம் எனக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்தது. எத்தனை
வசனங்கள் இதா துத்லா அலைஹிம் அல்லாஹ் சொல்றான் இதா துத்லா அலைஹிம் ஆயாத்து ரஹ்மானி கர்ரு சுஜதன் வ புக்கியா என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காமித்து விட்ட ரஹ்மானுடைய ஆயாத்துக்கள் அவர்களுடைய காதுகளை தொட்டு விட்டால் கர்ரு சுஜதா அவர்கள் அப்படியே சஜதாவில் விழுந்து விடுவார், சரணாகதி அடைந்து விடுவார்கள். ஒபுக்கியா கண்ணீர் அவர்களை கண்களிலிருந்து குளமாக்கி விடும். காரணம் ரப்புடைய ரஹமத்தும் ரப்புடைய அதிகாரமும் குதிரத்தும் ஆற்றலும் அவனுடைய தாக்கத்தும் இவனுடைய கல்வை அந்த அளவுக்கு பிழிந்து விட்டட, கண்களில் கண்ணீரை கொட்டி விட்டட. இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை எந்த மனுஷனுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வந்ததோ அந்த மனிதன் நாள மறுமையில் நரகத்துக்கு நுழையவே மாட்டான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த மனிதன் அல்லாஹ்வுடைய ஆற்றலை நினைத்து கண்ணீர் வடித்தானோ அவன் நரகத்துக்கு நுழையவே மாட்டான். எதுவரைக்கு தெரியுமா? மாட்டினுடைய மடுவிலிருந்து கறந்த பால் மடுவுக்குள் மீண்டு செல்வது எப்படி சாத்தியம் இல்லையோ அது மாதிரி இவன் நரகத்துக்கு போறது சாத்தியம் இல்லை. உதாரணத்தோடு இலக்கிய நடையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே அந்த ஒரு வாய்ப்பை இந்த நோன்பு நமக்கு கொடுத்தது. இறுதியாக 10வது அம்சமாக நோன்பு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறது. நோன்பில் நாம் குறைவாக சாப்பிட்ட அந்த உணவு நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தஸூமு கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். நீங்க தெரிஞ்சிருந்தா நோன்பு உங்களுக்கு அதுவே உங்களுக்கு சிறந்ததாக இருக்கிறது. இதிலிருந்து நிறைய சட்டம் எடுக்கிறார். மருத்துவம் சார்ந்த அறிஞர்கள் நோன்பே உங்களுக்கு சிறந்தது என்று சொன்னால் உடல் ரீதியான சிஹத்தை ஆரோக்கியத்தை கொடுப்பது அது நோன்பு சிறந்தது, சிறந்த ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. நம்முடைய உடல் எடையை குறைக்கிறது. மருத்துவர்கள்ட்ட போய் கேட்டா வகை வகையான பயன்களை சொல்வார்கள். நமக்கு தெரிந்த அளவுக்கு நான் இங்கு குறிப்பிடுகிறேன். நம்முடைய உடல் எடையை குறைக்கிறது. நோன்புக்கு முன்னாடி நீங்க எடை பார்த்திருப்பீங்க, நோன்பு முடிஞ்ச பிறகு எடையை பாருங்க. நான் சொல்றது நார்மலா உணவு அருந்தி நோன்பு வைக்கக்கூடியவங்களை சொல்றேன். சிலங்களுக்கு கூடிச்சுன்னா அது நான் பொறுப்பல்ல, உங்களுடைய கவனக்குறைவு. அதே மாதிரி ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. நோன்புக்கு பிறகு அப்படியே தூக்கி விட்ட மாதிரி ராஹத்தாக இருக்குது. ஒரு நஷாத்துன்னு சொல்ல உற்சாகத்தை கொடுக்கிறது. சிஹத்து சொல்லுவாங்க, சிஹத்துன் ஜய்யிதா என்று சொல்லுவாங்க. ஒரு புதுமையான ஒரு ஆரோக்கியத்தை உருவாக்கு. மருத்துவர்கள் சொல்றாங்க சிஹத்துன் ஜய்யிதா, ஒரு புதுமையான ஆரோக்கியத்தை நோன்புக்கு பிறகு அந்த மனிதன் பெறுகிறான், சரியாக நோன்பு நோற்றவனாக இருந்தார். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படித்தான் நோன்பின் மூலமாக இவ்வளவு பெரிய பயன்களை கொடுத்திருக்கிறான். இன்னும் ஏராளமான பயன்கள் இருக்கிறது. துனியாவிலும் ஆகிரத்திலும் மிகப்பெரிய பயனடையக்கூடிய ஒன்றை தான் இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் இபாதத்தாக ஆக்கியிருக்கிறான். இஸ்லாம் அதைத்தான் வலியுறுத்தம் செய்திருக்கிறது. எனவே அருமையானவர்களை இந்த 10 அம்சங்களையும் நம்முடைய நஃப்ஸோடு நாம் முஹாசபா செய்து பார்ப்போம், அதை சுய பரிசோதனை செய்து பார்ப்போம். உண்மையிலே இந்த மாற்றங்கள் என்னிடத்தில் நடந்திருக்கிறதா, நோன்பு இந்த மாற்றங்களை எனக்கு கொடுத்திருக்கிறதா என்று சுய பரிசோதனை ஒவ்வொரு மனுஷனும் செய்து பார்க்கட்டும். அப்படி செய்து பார்க்கும் போது நிச்சயமாக நமக்குள் மாற்றம் ஏற்பட்டு விட்டால் என்னுடைய குடும்பம், என்னுடைய சமூகம், என்னுடைய ஜமாத்து, என்னுடைய மஹல்லா, நம்முடைய ஊர், ஏன் உலகமே ஒரு பெரும் மாற்றத்தையும் விழிப்புணர்வையும் இஸ்லாமிய சமூகத்தால் கண்டிப்பாக அதை வடிவமைக்க முடியும் என்பது நோன்பு அதற்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட சவாலில் நாம் ஜெயித்து காட்டுவோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட தௌஃபீகை, அப்படிப்பட்ட வலிமையை நமக்கு தந்தருள்வானாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து இந்த குத்பாவை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.